தற்போதைய நிலைமை என்ன? நாடு முழுவதும் இதுவரை 59,638 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 39 ஆகும். இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் 45% டெங்கு அதிதீவிரமாக பரவி வரும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்திலிருந்தே பதிவாகியுள்ளனர். இந்த 3 மாவட்டங்களிலும் இருந்து 23 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை நாம் தெரிவு செய்துள்ளோம். இந்த திட்டத்தினூடாக இந்த நிலையை கட்டுப்படுத்த முடிந்தால் ஒட்டுமொத்த நோயாளர்களின் 45% இந்த 23 பிரிவுகளில் உள்ளனர். எனவே இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியாக நாம் இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். அதன் பின்னர் அடுத்த கட்டம் தொடர்பில் மீண்டும் திட்டமிட உள்ளோம். டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன? மேல் மாகாணத்தின் 23 டெங்கு அதி அபாய வலயங்களை உள்ளடக்கும் வகையில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தின் சார்பில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் மகரகம, கடுவெல, ஹோமாகம, கொத்தட்டுவ, பத்திரமுள்ள, பிளையந்தலை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று பொரளை, லெஸ்லி, ரணகல மாவட்டத்தில் வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. கஸ்பேவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் அதற்கிணையாக சிறுவர் வீதி நாடகம் ஒன்றும் இடம்பெற்றது. உளவுகள் பெருகும் வகையில் சூழலை பேணிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடுவெல நகரத்தை மையமாக கொண்டு மற்றொரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பிரிவினர், நகரசபை ஊழியர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். கம்பஹ மாவட்டத்தில் பியகம, கலனி, சீதுவ, ஜாயல, மகர, வத்தலை, நேர்கொழும்பு மற்றும் மினுவாங்குடை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை மாவட்டத்தில் பானுதுறை, பண்டாரகம, ஹோரண, இங்கிரிய மற்றும் களுத்துறை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நுழம்புகள் பெருகும் வகையில் சூழலை பேணிய நபர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன? நுழம்பு பெருகும் வகையில் சூழலை பேணிய நபர்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தொலைபேசி இலக்கம் 0117 966 366 ஆகும். இந்த இலக்கத்தின் ஊடாக 24 மணித்தியாலமும் இயங்கும் தேசிய சுகாதார அவசரகால நடவடிக்கை மத்திய நிலையத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும். டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை தொடர்பில் இன்று காலை விசேட கலந்துரையாடலும் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்தித சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. நுழம்பு பெருகும் வகையில் சூழலை பேணியோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது யாருடைய தராதரமோ அல்லது பதவியோ கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். இதனை ஒரு எச்சரிக்கையாக கூறவில்லை. எனினும் சட்டத்தை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.